இந்த சாப்டரில் எப்படி ஒரு லேஅவுட் டிஃபைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க. லேஅவுட் அப்படிங்கிறது உங்கள் பேஜோட மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ் எல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், ஸோ எதுக்காண்டி அதெல்லாம் மாற்றணுன்னு ஒரு ஐக்கானாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ லேஅவுட் டேப்பை நீங்கள் பிக் பண்ணும்போது உங்களுக்கு பேஜ் செட்டப், பேராகிராஃப், அரேஞ்ச் அப்படிங்கிற 3 கேட்டகரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பேஜ் செட்டப் அப்படிங்கிறது உங்கள் பேஜோட சைஸ் அண்ட் ஓரியன்டேஷனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த பேஜ் செட்டப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அடுத்து இங்கே உள்ள பேராகிராஃப் ஆப்ஷன். ஸோ நீங்கள் டைப் பண்ணிக்கிற பேராகிராஃப் இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்க இந்த பேராகிராஃப் செட்டிங்ஸ். ஸோ கடைசியாக உள்ளது அரேஞ்ச். ஸோ உங்களோட பேராகிராஃபையோ இல்லை உங்களோட பிக்சர்ஸையோ இந்த பேஜுக்கு தகுந்தாப்பில் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம், ஸோ எதெல்லாம் விசிபிளாக தெரியணும், எதெல்லாம் விசிபிளாக தெரியக்கூடாதுன்னு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பேஜ் செட்டப்பில் உள்ள மார்ஜின். ஸோ மார்ஜினை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்மல், நேரோ, மாடரேட், ஒயிட், மிரர்ட், ஆஃபீஸ் 2003 டிஃபால்ட் அப்படின்னு ஒரு 6 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 6 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுறது என்ன ஐடியா அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட்டோ இல்லை பேராகிராஃபோ ஒவ்வொரு மார்ஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதான் இந்த மார்ஜின்ஸ். ஸோ ஃபஸ்ட் உள்ள நார்மலாக பார்த்தீங்கன்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் 1 inches, லெஃப்ட் 1 inches, பாட்டம் 1 inches அண்ட் ரைட் 1 inches. ஸோ 4 வேல்யூஸும் 1 inches இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ணுற எல்லா வேர்ட்ஸ், எல்லா சென்டென்ஸுமே ஒவ்வொரு மார்ஜின்லேருந்தும் இவ்வளோ தூரம் ஸ்பேஸில் தள்ளி இருக்கும். ஸோ அந்த டாப்புக்கும் இதுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் 1 inches. ஸோ இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 1 inches. ஸோ இதுக்கும் இதுக்குள்ளது 1 inches. ஸோ நீங்கள் ஃபைனலாக இது 1 inches வரையும் ஸ்பேஸ் உள்ளது நீங்கள் டைப் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் டைப் பண்ணிங்கன்னா அது அடுத்த பேஜாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அடுத்து உள்ளது நேரோ. நேரோ அப்படிங்கிறது அதே டைமென்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு மாறிருக்கு. பட் என்ன டைமென்ஷன்னா, ஸோ 1 inches உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 0.5 inches மாறிடும். ஸோ இப்போ பிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0.5 inches தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் வேர்ட் அதாவது நார்மல் மூடில் வச்சு இந்த பேஜ் லேஅவுட் கிரியேட் பண்ணதுனால இந்த இதுட்டு உங்களுக்கு ஒரு மார்ஜின் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது பேப்பர் லேஅவுட்டோட அவுட் லேஅவுட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த நேரோன்னு மாற்றும் போது உங்களுக்கு பேஜ் இதான் உங்களோட பேஜ். இந்த பேஜ் நீங்கள் அந்த ஃபார்மெட்டில் கிரியேட் பண்ணதுனால இது முடியாது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 0.5. ஸோ இப்போ நீங்கள் டிசைனில் உங்களுக்கு அவுட் தகுந்தாப்பில் அது கிரியேட் ஆகும். பாக்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் திக்னஸை 2. ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு பிக்சர்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து மார்ஜின்ஸில் மாட்ரேட். ஸோ மாட்ரேட் அப்படிங்கிறது டாப் அண்ட் பாட்டம் 1 inches, ஸோ லெஃப்ட் ரைட்டும் 0.75 inches இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டாப்லேருந்து இது முடிய 1 inches, கீழே 1 inches வரையும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ பட் இந்த லெஃப்ட்டும் ரைட்லேயும் உங்களுக்கு 0.75 inches வரையும் தான் ஸ்பேஸ் விட முடியும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒயிட். ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா டாப்பும் லெஃப்ட்டும் கம்மியாகவும் இந்த லெஃப்ட் ரைட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது கம்மியாக இருக்குது, பட் இது ரெண்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து உள்ளது மிரர்டு. ஸோ டாப் 1 inches, பாட்டம் 1 inches. ஸோ இன்சைட் 1.25 அண்ட் அவுட் சைட். ஸோ லெஃப்ட் ரைட்னு வராமல் இன்சைட் அவுட் சைட்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்சைட் அவுட் சைடு தனியாக உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ஆஃபீஸ் 2003 டிஃபால்ட். ஆஃபீஸ் 2003 என்ன டிஃபால்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா 1 inches, பாட்டம் 1 inches, லெஃப்ட் 1.25, ரைட் 1.25 இருந்துச்சு. ஸோ பிக் பண்ணுறப்ப அது வந்தப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதில் நார்மல்னு செட் பண்ணிக்கிட்டா ஸோ நார்மலாக இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் ஆகுமோ அது மாதிரி கிரியேட் ஆகிரும். ஸோ அடுத்து உள்ளது ஓரியன்டேஷன். ஸோ உங்களோட பேப்பர் என்ன ஓரியன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது இந்த ஓரியன்டேஷன். ஸோ இந்த ஓரியன்டேஷனில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது போர்ட்ரைட், அடுத்து உள்ளது லேண்ட்ஸ்கேப். ஸோ போர்ட்ரைட் அப்படிங்கிறது உங்கள் லென்த்து சின்னதாகவும் வித்து பெருசாகவும் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது லென்த்து பெருசாகவும் வித்து சின்னதாகவும் இருக்கும். ஸோ இங்கேயே உங்களுக்கு ப்ரீவியூவில் காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் பேப்பர் எப்படி பார்க்குறீங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்டைலையா இல்லை இந்த மாதிரி ஸ்டைலையா. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக போர்ட்ரேட்டில் இருக்குது. இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றும் போது பாருங்கள் உங்கள் பேப்பர் லேண்ட்ஸ்கேப்பில் கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் வெளியே பேஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி லேண்ட்ஸ்கேப் எடுத்தால் உங்கள் செட்டன் வேர்ட், ஸோ சென்டென்ஸ் லென்த்தாக இருக்கும் போது அது ஒரே சென்டென்ஸை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதை லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்க முடியும். ஓரியன்டேஷனில் போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப். ஸோ இப்போ இதை போர்ட்ரைட்னு செட் பண்ணிப்போம். ஸோ அடுத்து உள்ளது சைஸ். ஸோ எந்த சைஸுக்கு நீங்கள் இதை டிசைன் பண்ணுறீங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போது எடுக்கிறது A4 ஷீட்டில் இருக்கலாம், இல்லை A3 ஷீட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த பிரிண்டிங்கும் நீங்கள் டிசைன் பண்ணுற இந்த பேஜும் ஒரே மாதிரி ஈவனாக இருந்தால் இங்கே என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும்.
ஸோ இப்போ A4 ஷீட்டில் பிளான் பண்ணிட்டு நீங்கள் A3யில் பிரிண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு சின்ன சைஸில் அது கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காண்டி சைஸையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்காண்டி லேஅவுட்டில் உள்ள பேஜ் செட்டப்பில் சைஸ், ஸோ லெட்டர்ஸ், ஸோ லெட்டர் பேப்பரில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, அதுக்கு தகுந்தாப்போ டிசைன் பண்ணணும் அப்படின்னா லெட்டர்ஸ். ஸோ இது லெட்டர்ஸ் சுமார். ஸோ டப்லைட், லெட்ஜர், லீகல் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளூசிவ். ஸோ A3, A4 நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு பிரிண்டரில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறப்ப எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த A4 ஷீட். ஸோ 8.27 inches அண்ட் 11.69 inches. ஸோ இந்த இன்ச்சஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிக் பண்ணுங்கள், அது தகுந்தமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட A4 ஷீட் இதுதான். ஸோ இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறது ஒரு லேஅவுட்டு, அதாவது ஒரு பேஜ் பார்டர்ஸ் அண்ட் இந்த வேர்ட்ஸ். ஸோ இங்கே எப்படி பார்க்குறீங்களோ அதேமாதிரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இதை சைஸை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க, லெட்டர் சுமார். ஸோ இதுமாதிரி வச்சுட்டு நீங்கள் மாற்றி எடுக்கும்போது உங்களோட சைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். இப்போ A3 ஷீட்டில் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா A3 ஷீட் உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தப்பல உங்களுக்கு இது மாறிடும். ஸோ A3 ஷீட்டில் இதெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தெரியுது. அதே A4 3 மாற்றி பார்ப்போம். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள், உங்களுக்கு 2 டிவைட் ஆகிரும். உங்கள் பேப்பர் சைஸுக்கு தகுந்தாப்பில் உங்களோட டெக்ஸ்ட்டோ இல்லை பேராகிராஃபோ அலைன் ஆகும். A3 பண்ணுறோம், பேப்பர் சைஸ் பெருசாக போகுது. பெருசாக போனாலும் அந்த மார்ஜின்ஸ், ஸோ இதுலேருந்து 1 inches அது மெயின்டைன் ஆகி டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ இதை A4லேயே பிளான் பண்ணிப்போம். ஸோ அடுத்து பேஜ் செட்டப்பில் உள்ள காலம்ஸ். ஸோ நீங்கள் சிங்கிளாக டைப் பண்ண போகிறது இல்லை, ஒரே பேஜில் 2-3 காலம்ஸாக டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காலம்ஸுக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 1, 2, 3 அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. 1 அப்படின்னா சிங்கிள். ஸோ சிங்கிளாக நீங்கள் எப்படி பார்த்துட்டீங்களோ அதேமாதிரி ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஒரு பேஜில் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் 2ஆக பிரிக்க போகிறீங்க அப்படின்னா காலம்ஸில் 2 காலம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து வரும்போது ஃபஸ்ட்டு காலத்தை நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க, அடுத்தது செகண்ட் காலத்தை படிச்சுட்டு வருவீங்க. எகெயின் 3 காலம்ஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த காலம்ஸ், அடுத்த இந்த காலம்ஸ் அண்ட் ரைட். ஸோ ஃபுல்லாக அலைன் ஆகணும். எங்கே ஃபுல்லாக அலைன் ஆகணும்? ரைட்டில் ஃபுல்லாக அலைன் ஆகணுமா, இல்லை லெஃப்ட்டில் ஃபுல்லாக அலைன் ஆகணுமா? ஸோ எல்லா டாக்குமெண்ட்டோட டெக்ஸ்ட்டும் லெஃப்ட்டில் இருக்கணுமா, இல்லை ரைட்டில் இருக்கணும்னு மாற்றிக்க முடியும். ஸோ ஒட் காலம். ஸோ ஒரு பெரிய டாக்குமெண்ட் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறப்ப இது மாதிரி காலம்ஸில் 2 காலம்ஸ் போட்டிங்கன்னா ஒரு பேஜ்லேயே நிறையா காலம்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். 1 செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி காலம்ஸை பொறுத்து நீங்கள் ஒரு பேஜ்லேயே நிறையா காலம் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பேஜ் செட்டப்பில் உள்ள பிரேக்ஸ். இல்லை ஒரு பேஜ் உள்ள கண்டென்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பிரேக்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்கில் ஃபஸ்ட்டு உள்ளது பேஜ் பிரேக். ஸோ ஒரு பேஜை கட் பண்ண போகிறதுக்கு இந்த பேஜ் பிரேக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த கிட்ட கர்சர் இருக்கோ அது கீழே உள்ளது ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஆகிரும். இந்த கர்சரை வச்சுட்டேன், பிரேக்ஸில் பேஜ் பிரேக். ஸோ கர்சர் எங்கே இருந்துச்சோ அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே நெக்ஸ்ட் பேஜுக்கு ட்ராவல் ஆகிரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் இதுக்கு மேலே டைப் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். ஸோ இதோட நீங்கள் இந்த பேஜை பிரேக் பண்ணிட்டீங்க. ஸோ இது கீழே நீங்கள் டைப் பண்ண முடியாது. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த வர சென்டென்ஸை அடுத்த பேஜில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஒரு பேஜில் நீங்கள் கண்டென்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அடுத்த பேஜில் உள்ள காலம் பிரேக். ஸோ நீங்கள் காலம்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த காலத்தை நீங்கள் பிரேக் பண்ணாலும் காலம் பிரேக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இது 2 காலமாக டிவைட் ஆகிட்டு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு காலம், அடுத்தது செகண்ட் காலம். ஸோ கண்ட்ரோல் மூலிமா பழையபடி கொண்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கு அடுத்து பிரேக்ஸில் டெக்ஸ்ட் ரேப்பிங். ஸோ நீங்கள் வேறு எதுவும் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிக்சர்ஸை நீங்கள் ரேப் பண்ணணும். அதாவது பிக்சர்ஸும் டெக்ஸ்ட்டும் ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த ரேப்பிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த பிக்சர்ஸ் இல்லாதனால அது ஆக்சுவலாக சாதாரணமாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிக்சர்ஸை பிரேக்ஸில் டெக்ஸ்ட் ரேப் அது ஹைட் ஆகிரும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த லைன் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் லைன் நம்பர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறீங்கன்னா லைன் நம்பர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டினியூஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக கர்சர் எங்கே இருந்துச்சோ அதுலேருந்து நீங்கள் லைன் நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் செட். ஸோ கர்சரை ஃபஸ்ட்டு இடத்துல வச்சுக்கிறேன், லைன் நம்பர்ஸில் கண்டினியூஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸை டைப் பண்ணுறீங்க, ஒவ்வொரு சென்டென்ஸும் கரெக்டாக ஒரு வேர்ட்ஸ் இல்லை ஒரு லைனுக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லைன் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் தனித்தனியாக லைன் நம்பரை போட்டுக்கலாம். ஸோ பேக் ஸ்பேஸ் மூலியமாக ரிட்டன் வந்துட்டு இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணி இப்போ இந்த லைன் நம்பரில் கண்டினியூஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ 1ல் ஆரம்பித்து இது 14, 15. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் கண்டினியூஸாக அது போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியாக வேண்டாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் ஒரு கண்டினியூஷன், திரும்பி இந்த பேஜில் புதுசாக ஃபஸ்ட்லேருந்து 1, 2ன்னு ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறப்ப லைன் நம்பர்ஸில் ரீஸ்டார்ட் ஈச் பேஜ். ஸோ 1, 2, 3, 4, 16 வருது. அதுக்கு அடுத்தது இங்கே 1, 2, 3, 4, 16. ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரோ இல்லை ஒரு ஆன்சர் பேப்பர் ரெடி பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆன்சர் பேப்பர் ரெடி பண்ணுறப்ப
ஒவ்வொரு லைன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பேஜில் எத்தனை லைன் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பேஜ் நம்பர் மூலியமாக மென்ஷன் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு லைன்ஸும் ஸோ இது மாதிரி லைன் போட்டுறீங்க. இது உங்கள் கொஸ்டின் கீயோட ஆன்சர் பேட் அப்படிங்கிறப்ப இதோட ஃபஸ்ட் லைன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் இதில் எழுதணும், ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் இதில் எழுதணும் அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக சொல்லணும். ஸோ அப்போ வந்துட்டு 1 2 நீங்கள் டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல கர்சரை ஃபஸ்ட்டு லைனில் வச்சுங்க. ஸோ வச்சுட்டு லைன் நம்பர்ஸ் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ பேக் ஸ்பேஸ். ஸோ பிக் பண்ணிவிட்டு லைன் நம்பரில் ரீஸ்டார்ட் ஈச் பேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு உங்களுக்கு லைன் நம்பர்ஸ் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் பேப்பர் ப்ரொவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுலையும், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இதுலையும், மூணாவது கொஸ்டின் ஆன்சர் இதுலையும் தனியாக நீங்கள் ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு லைன்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக நம்பர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைன் சம்மில் ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அது ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு செக்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு கர்சர் மூவ்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக அது ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்து உள்ளது லைன் நம்பரில் சப்ரஸ் ஃபார் கரண்ட் பேராகிராஃப். ஸோ எந்த பேராகிராஃபில் நீங்கள் கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த பேராகிராஃபுக்கு உள்ள லைனுக்கு மட்டும் அந்த நம்பர் ப்ரொவைட் பண்ணாமல் மற்ற எல்லாத்துக்கும் நம்பர் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ இது ஒரு பேராகிராஃப். ஸோ இதில் இந்த லைன் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிவு வரையும் நீங்கள் ஒரே பேராகிராஃப் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ வேறு நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இத்தனை பேராகிராஃப்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ கண்டினியூஷன் செட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு டாப்லேருந்து எண்டு வரையும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கிரியேட் ஆகிறப்ப இதை சப்ரஸ் கரண்ட் பேராகிராஃப்னு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை பிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேராகிராஃபில் 8ல் ஆரம்பித்து 28 வரையும் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எந்த பேராகிராஃபும் நம்பர் தேவையில்லை அப்படிங்கிறப்ப சப்ரஸ் கரண்ட் பேராகிராஃப். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்பர்ஸ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து 8 9 உங்களுக்கு கண்டினியூஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேராகிராஃபாக நம்பர் தேவையில்லை அப்படிங்கிறப்ப ரீஸ்டார்ட் ஈச் பேஜ். ஒவ்வொரு பேஜுக்கும் அந்த கண்டினியூஷன் தொடரும். ஸோ இப்போ இதில் முடிச்சுட்டு இந்த பேஜில் 1 2 தான் ஆரம்பிக்கணும். ஃபார் நீங்கள் இதில் சப்ரஸ் த கரண்ட் பேராகிராஃப் கொடுத்ததுனால இதில் ஆரம்பிக்காமல் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. சப்ரஸ் ஆஃப் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பேஜில் லைன்ஸ் இது முடிந்து தான் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 22 23 எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் இன்னும் தேவையில்லை அப்படிங்கிறப்ப லைன்ஸ் அண்ட் பேராகிராஃபில் கர்சரை இங்கே ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த இதுட்ட இப்போ சப்ரஸ் கரண்ட் பேராகிராஃப். அதுமாதிரி இது தனி பேராகிராஃப் சப்ரஸ் கரண்ட் பேராகிராஃப். ஸோ லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேராகிராஃபோட நம்பர் இந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் ஆன்சருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட முடியும். அடுத்த லைன் நம்பரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் மார்ஜின்ஸ், பேப்பர்ஸ், லேஅவுட்ஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது அதோட டிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த மார்ஜின் டெவலப் ஆகணும். ஸோ 1 inches நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுமாதிரி பாட்டம் டவுன்லையும் கிட்ட இருக்கும். ஓரியன்டேஷன் போர்ட்ரேட்டா இல்லை லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத இந்த பேட்ச் செட்டப் ஆப்ஷன் மூலமாக செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண செட்டிங் இந்த செக்ஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதா, இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் ஃபார்வர்ட், ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதா, இல்லை ஹோல் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணால் ஹோல் டாக்குமெண்ட்ஸ். அடுத்து பேப்பர்ஸ். ஸோ பேப்பர்ஸில் எந்த பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க, அது பேப்பர் சைஸ். ஸோ இந்த லைன் நம்பர் உள்ள கடைசி ஆப்ஷன் மூலியமாக உங்களோட மார்ஜினையும், உங்கள் சைஸையும், உங்கள் ஓரியன்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் இதுலேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது லேஅவுட். ஸோ லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்கள் செக்ஷனோட காலத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்தது இங்கே உள்ள ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ். ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ் மூலியமாக நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஹோல் டாக்குமெண்ட்லேயும் உங்கள் ஸ்டார்டிங் அண்ட் பாட்டம் பேஜில் டைப் பண்ண முடியாது டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டைப் பண்ணுறப்ப ஆட் பேஜுக்கெலாம் ஒரு நம்பரும், ஈவன் பேஜுக்கெலாம் வேறு ஒரு டெக்ஸ்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ நீங்கள் ஒரு ஹெட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட் பேஜ் ஆரம்பித்து இந்த டாக்குமெண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். பட் இங்கே டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் பேஜும் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் வேறு ஹெட்டரும், ஸோ மற்ற எல்லாத்துக்கும் வேறு ஹெட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆடுக்கெல்லாம் வேறு டெக்ஸ்ட்டும், ஈவன் பேஜெலாம் ஒரு டெக்ஸ்ட்டும் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அப்ளை ஆகிறப்ப இந்த ஹெட்டரோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், 0.5ங்கிறது இதோட ஹெட்டரோட சைஸ். ஃபுட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், 0.5 inchesங்கிறது இதோட ஃபுட்டர் சைஸ். ஸோ இந்த பேஜெல்லாம் எப்படி அலைன் ஆகணும், டாப் அலைன்மெண்ட்டா இல்லை சென்ட்ரல் அலைன்மெண்ட் கேட்கும். ஸோ எப்போவுமே டாப் அலைன்மெண்ட் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த பேஜெல்லாம் கண்டினியூஸாக கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒன்று நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இதை வச்சு டபுள் கிளிக் பண்ணுறோம். இந்த ஹெட்டர் ஒன்று கிளிக் பண்ண போகிறோம். இன்ஃபோ மீடியான்னு டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன்.
இப்போ இந்த ஹெட்டர் உங்களுக்கு எல்லா பேஜ்லேயும் கிரியேட் ஆகிருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜ்லேயும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு 0.5 inches. ஸோ எகெயின் இதை மேலே கொண்டு போனாலும் மேலே கொண்டு போக முடியும். அப்படி மேலே கொண்டு போகிறப்ப லேஅவுட்டில் லைன் நம்பர்ஸில் இங்கே லேஅவுட் ஆப்ஷன். ஸோ இதோட கம்மி பண்ணிக்க போகிறோம். 0.5 கிடையாது, இது 0.2. ஸோ இன்ஃபார்ம் அங்கே உங்களுக்கு மேலே ரைஸ் ஆகிரும். எகெயின் மாற்றினாலும் லைன் நம்பர்ஸில் லைன் நம்பரிங் அண்ட் ஆப்ஷன் 0.4 inches. ஸோ இது மாதிரி அந்த மார்ஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த டைமென்ஷன் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லைன் நம்பர்ஸ் தேவையில்லை அப்படின்னா நன், லைன் நம்பர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல லைன் நம்பர்ஸ் ரீஸ்டார்ட் ஈச் பேஜ். ஸோ இந்த பேராகிராஃபுக்கு லைன் தேவை கிடையாது, சப்ரஸ் லைன் பேராகிராஃப். அது மாதிரி ஒவ்வொரு லைனுக்கு நீங்கள் பேராகிராஃபை ஆஃப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ கடைசி அவ்வளோ இதுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னா மொத்தமாக 2 பேராகிராஃபையும் ஷேர் பண்ணி லைன் நம்பரில் சப்ரஸ். அது மாதிரி இதையும் லைன் நம்பரில் சப்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் லைன் நம்பர் இல்லாமல் வந்திருக்கு, அடுத்த ஒரு டாக்குமெண்ட் லைன் நம்பரோட கிரியேட் ஆகிருக்கு, அடுத்தது லைன் நம்பர் இல்லாமல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி லைன் நம்பர் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பேராகிராஃபில் உள்ள இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அலைன்மெண்ட்டை நீங்கள் இன்டென்ட்டும், டாப் அண்ட் பாட்டம் அலைன்மெண்ட்டை நீங்கள் ஸ்பேசிங்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், இந்த ஸ்பேசிங் எவ்வளோ நீங்கள் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ 0. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் மார்ஜினில் இந்த மார்ஜின்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த டெக்ஸ்ட்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மார்ஜினில் நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் வேறு எதுவும் மூவ்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பர்ட் எடிஷனை மூவ் பண்ண போகிறோம். ஸோ இது முடியாது மூவ் ஆகும், இதுக்கப்புறம் முடிஞ்சால் அது நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். ஸோ அப்படி மூவ் ஆகக்கூடாது, அது கடைசி வரையும் போகணும் அப்படிங்கிறப்ப இந்த இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை பிக் பண்ண உங்களுக்கு இது மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு மார்ஜின் செட் ஆகிருந்தாலும் அதோட மூவ்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரியலிட்டியாக நடக்கும். ஸோ இதை ரைட் சைடில் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டென்ட்டை நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகாது, அப்படி மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த இன்டென்ட்டை கம்மி பண்ணிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ கம்மி பண்ண போகிறோம்? ஸோ ரைட் சைடு உங்களுக்கு ஒரு 2 inches வரையும் அது கம்மியாகட்டும். இப்போ நீங்கள் ஸ்பேஸ் பார் டைப் பண்ணி உள்ளே கொண்டு போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதை தாண்டி உங்களுக்கு போகும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு 2 inches வரையும் மைனஸில் போகும். ஸோ அதே மாதிரி இதை பிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு மேலே அது போகாது. ஸோ இது தாண்டின அப்புறமே உடனே அது கீழே அடுத்த லைனாக கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது தான் இந்த இன்டென்ட். ஸோ இன்டென்ட்டில் பிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு உங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ரைட் சைடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே போகாது. ஸோ இந்த கர்சர் கிடந்தால் உங்களுக்கு கடைசி இந்த எண்ட் பேட். ஸோ இதை ரைஸ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் பண்ணுறது மூலியமாக இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ இது ஒரு -2. ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மூவ் பண்ண முடியும். அது மாதிரி இதையும் நீங்கள் இன்டென்ட்டை குறைச்சிக்க போகிறோம். இது ஒரு ரைட் சைடில் -2. ஸோ உங்களோட இன்டென்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிஃபோர். ஸோ மேலே இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே அது போகாது அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பேசிங் ஆப்ஷனை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கர்சர் போகாது. ஸோ இதுக்கு மேலே இது கொஞ்சம் வேடை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பிஃபோர் அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க. ஸோ பிஃபோர் அப்படிங்கிறதுல இதோட இன்க்ரிமெண்ட். ஸோ கர்சர் எங்கே இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கர்சர் போகாது. ஸோ இதே விஷயத்தை பேக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ என்டர் பண்ணுறது மூலம் என்டர் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். பட் என்டர் பண்ண உங்களுக்கு மேலே டைப் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ஸ்பேஸையே நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுற வாய்ப்பு கம்மியாக இருக்கும். மேலே எவ்வளோ ஸ்பேஸ் வேணும். ஸோ ஒரிஜினலாக இருந்த இடம் 0, அதுலேருந்து கம்மி பண்ணால் நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும், அதே பார்த்தா அதை அதிகப்படுத்திக்க முடியும். அதுமாதிரி ஆஃப்டர் கீழே எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் நீங்கள் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது 10 feetனு டிஃபால்ட்டாக செட் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் அந்த வேர்ட்ஸ் அந்த மார்ஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும். ஸோ தள்ளி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேர்டையும் இண்டிவிஜுவலாக மாற்ற முடியும்.
ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட்டில் பிக்சர்ஸ், ஸோ டெஸ்க்டாப்பில் உள்ள இன்ஃபோமீடியாங்கிற ஃபோல்டரில் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஃபோல்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு அதிலேருந்து மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இந்த பொசிஷன் அண்ட் ரேப் டெக்ஸ்ட். ஸோ இப்போ லேஅவுட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பொசிஷனும் ரேப் டெக்ஸ்ட்டும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பிக்சர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ ரேப் டெக்ஸ்ட்டில் பிஹைண்ட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸும் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இன்சர்ட்டில் பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸ் உள்ள எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ இது சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதோட டைமென்ஷன் இங்கே மாறிக்கிறதுனால லேஅவுட்டில் இங்கே உள்ள ரேப் டெக்ஸ்ட், ஸோ பிஹைண்ட் டெக்ஸ்ட்னு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பிக்சர்ஸுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ எந்த வேணாலும் நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பிக்சர்ஸ் ஆட் பண்ணாலும் இன்சர்ட்டில் பிக்சர்ஸ் இன்சர்ட், ஸோ இந்த பிக்சர்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ இதோட ரீசைஸ். ஸோ அகெயின் லேஅவுட்டை கிளிக் பண்ணி இங்கே உள்ள ரேப் டெக்ஸ்ட், பிஹைண்ட் டெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லேஅவுட்டில் உள்ள இந்த பொசிஷன் ரேப் டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் பிளானுங்கிற புதுசாக ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் பிளான் அப்படிங்கிறது நீங்கள் இன்சர்ட் பண்ண பிக்சர்ஸில் எதெல்லாம் விசிபிளாக தெரியணும், எதெல்லாம் தெரிய வேண்டாம்னு நீங்கள் ஹைட் பண்ணிக்கோ இல்லை அதை ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ செலெக்ஷன் பிளான். ஸோ இதில் இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதோட நேமில் இது உள்ள கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பிக்சர்ஸ் 1, பிக்சர்ஸ் 2, பிக்சர்ஸ் 3ன்னு 3 பிக்சர்ஸ் இதில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ சைடில் உள்ள இந்த ஐக்கான் மூலயமா இந்த பிக்சர்ஸ் உங்களால் ஹைட் பண்ணிக்கோ அன்ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவையில்லைனா இதை ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிக்சர்ஸ் உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ பிக்சர்ஸ் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஹைட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் எந்த பிக்சர்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள ஷோ ஆல். ஸோ எகெயின் இந்த உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிக்சரும் 3ஆவது பிக்சர் மட்டும் தேவையில்லை அப்படிங்கிறப்ப ஸோ 3ஆவது பிக்சர் தேவையில்லை, அது மாதிரி இந்த ஃபஸ்ட் பிக்சர் தேவையில்லை. ஸோ இது மாதிரி தனியாக உங்களால் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஷோ ஆல் அப்படிங்கிறப்ப எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி இந்த அரேஞ்சர் ஆப்ஷன் எப்போ நீங்கள் பிக்சர்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ ஹைலைட் ஆனதுக்கப்புறம் இந்த பொசிஷன், ஸோ உங்கள் பிக்சர்ஸை தேவையான இடத்துல ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் டாப் லெஃப்ட்டை பொறுத்து நீங்கள் பொசிஷன் பண்ண முடியும். ஸோ ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த பிக்சர்ஸுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை மெயின்டைன் பண்ணி இந்த ரேப் டெக்ஸ்ட். ஸோ பிரிங் ஃபார்வர்ட் சென்ட் பேக்வேர்டுங்கிறது நீங்கள் பிக்சர்ஸில் பார்த்த மாதிரி 2 பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எந்த பிக்சர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரிங் ஃபார்வர்ட் அண்ட் சென்ட் பேக்வேர்ட். ஸோ செலெக்ஷன் பிளான் எதுவுமே இந்த பிக்சர்ஸை ஹைட் பண்ணுறது ஷோ பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த செலெக்ஷன் பிளான். ஸோ இந்த சாப்டரில் ஒரு பேஜ் செட்டப் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்பேஸிங் நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. அதே மாதிரி பிக்சர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செலெக்ஷன் பிளானை யூஸ் பண்ணி உங்கள் பிக்சரை ஹைட் பண்ணிக்கவோ இல்லை அன்ஹைட் பண்ணிக்கவோ முடியும். அடுத்த சாப்டரில் உங்களோட டாக்குமெண்ட்ஸை எப்படி ஸ்பெல் செக் பண்ணலாம், எப்படி ஒரு வேர்டை டிஸ்னேயில் ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.